வணக்கம். இந்த வீடியோ பாருங்க. நக்கீரன் பத்திரிகையோட முதலாளின்னு சொல்லிக்கிற நக்கீரன் கோபால் அவர்கள் பேசியிருக்காரு. அத பாருங்க. நீ என்னை திட்டினேன்னா உன் தலைவன் சொல்லிட்டு இருக்கான், அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பேன். விளையாட்டு இல்லை. இதுக்கெல்லாம் பயந்துட்டுலாம் நம்ம பின்வாங்குற ஆளும் கிடையாது. நீ எந்த கருத்தை வச்சிருக்க? கருத்து சொல்லி பதில் சொல்ல தெரியல. இதோட நடிக்க போயிட்டா சரி, இல்லைன்னா நாடு நாசம். ஜனநாயகனா ஜனநாயகன் ஒன்று எடுக்கிறான் தெரியுமா, ஒரு படம் ஜனநாயகம். அது ஜனநாயகம் தான். அதுக்கான சூட்டாக தான் நான் பார்க்குறேன் சார். அதில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை, ஒரு பிரபலமான நடிகரை எவ்வளவு கேவலமா வாடா போடா அவன் இவன் வீட்டு வேலைக்கார மாதிரி பேசியிருக்காப்புல. அண்ணே நக்கீரன் கோபால் அண்ணே, எங்களுக்கு வாய் இருக்குண்ணே, எங்களுக்கும் பேச தெரியும்ண்ணே. உங்களை ரசிகர்கள் அப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட எப்படி பேசுறீங்க? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நம்ம என்ன செயல் செய்யறோமோ அது திரும்ப நம்ம கண்டிப்பா நீங்க எவ்வளவு தூரம் நீங்க மரியாதை இல்லாம அவங்கள பேசுறீங்களோ அதை விட கேவலமான முறையில உங்களுக்கு திரும்ப அது கிடைக்கத்தான் போகுது. இல்ல அவன் இவன் அவனுக்கு இதை கொடுக்கணும், இவனுக்கு அதை போடா வாடா பொட்டக்கணை உங்க வீட்டுல மாடு மேய்ச்ச வேணாம் நாங்க. ஏங்க, நீங்க அதிமுக ஆட்சியில எவ்வளவு பிரச்சனைகளுக்கு பேசுனீங்க. பொள்ளாச்சி பிரச்சனைலேருந்து எல்லாத்தையும் எடுத்து நோண்டுனீங்கல்ல. இப்போ எங்கே போனீங்க? திமுக ஆட்சிக்கு 4 வருஷமா எங்கே போனீங்க? எந்த வீடியோ, எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எத்தனை பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு, இதை பத்தி நீங்க என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? எந்த வீடியோ போட்டீங்க லாஸ்டா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ கரூர் ஊசி வந்தோன்னே திடீர்னு தூங்கிக்கு இருந்தவன் எந்திரிச்சு வந்த மாதிரி வந்திருக்கீங்க. வந்து அதாவது கருத்தியல் ரீதியா எதிர்கொள்றோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க எப்படி மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறீங்களோ அது போலதான் திருப்பி வரும். நம்ம எப்படி ஒருத்தவங்களுக்கு செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை, ஒரு பிரபலமான தமிழ்நாட்டினுடைய நடிகரை அவன் இவன் போடா வாடா பொட்டா கண்ணா அதெல்லாம் என்னங்க பேச்சு? எங்களுக்கும் பேச தெரியுங்க. உங்க பொண்டாட்டியை டிரைவர் கூட்டிட்டு போன கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கும் மானக்கட்ட பேச தெரியும். நாகரிகமா அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்க எப்படி கருத்து பேசுறீங்களோ அதுக்கு எதிர்த்தரப்புல இருந்து அப்படிதாங்க பதில் வரும். முதல்ல மரியாதையை பேச கத்துங்க. வாடா போடா என்ன புரியல எனக்கு. அரசு நீங்க ஒரு பத்திரிக்கையாளர் தானே, படிச்சிருக்கீங்க தானே, ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? வாயை ஒடுக்கிக்குங்க. எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் போடா வாடான்னு பேச தெரியும், மானக்கடை கேவலமா பேச தெரியும். பேச வச்சிடாதீங்க. தேவையா அண்ணே கோபால் அண்ணே உங்களுக்கு?